இந்த காலேஜ்ல உள்ள பிரின்சிபலை பார்த்தாலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா பயந்து ஓடிடுறானுங்க. ஒருத்தவன் காலர் இல்லாம டி-ஷர்ட் போட்டு வந்தனால அவனை அவ்வளவு திட்டுறாரு பிரின்சிபல். அப்ப நம்ம ஹீரோ ஒரு நீளமான காலரை வச்சுக்கிட்டு அவரு முன்னாடி கெத்தா நடந்து போறான். இவன் ரெகுலரா கிளாஸுக்கு போகாம வெளியில கட்டடிச்சு சுத்துறதுன்னு ஜாலியா இருக்கான். இவன் கிளாஸ்க்குள்ள வரப்போ கூட கராத்தே ட்ரெஸ்னா போட்டு வரான். அதனால இவனோட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு பிரின்சிபலும் சொல்லிடுறாரு. இவன் இவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து காமிக்கிறப்ப அந்த பிரின்சிபல் இவனை பத்தின எல்லாத்தையுமே சொல்றாரு. செமஸ்டர் எக்ஸாம்ல இவனை எக்ஸாம் எழுத சொன்னா ஒவ்வொரு ஹீரோயினி போட்டோவா எழுதி அவளை பத்தினா எழுதுறான். இவன் எழுதுனதனா பார்த்து யூனிவர்சிட்டியே ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. அதனால இங்க காலேஜுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இவனுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்னு கூட பார்க்காம அவங்க போற வர எல்லா இடத்துக்குமே இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். இது மட்டும் இல்லாம இவனுக்கு எடுக்கிற கிளாஸா இருக்கு தூக்க மாத்திரனா கொடுத்து 18 மணி நேரம் தூங்க வச்சிருக்கான். தூங்க வச்சது மட்டும் இல்லாம அவரை ஒரு ஏரியாவுக்கு தூக்கிட்டு போய் டெட் பாடி மாதிரி உட்கார வச்சு வீடியோனா எடுத்து நல்லா டான்ஸ் ஆடி இருக்கானுங்க. இதெல்லாம் வீடியோல எடுத்தது மட்டும் இல்லாம நெட்ல அப்லோட் பண்ணிட்டான். இப்படிதான் உங்க பையனை வளர்ப்பீங்களான்னு கேக்குறப்ப இதெல்லாம் கேட்ட அந்த பையனோட அப்பா அவனை அடி அடின்னு அடிச்சு பிரிச்சு மேஞ்சிடுறாரு. இவர் அடிக்கிறத பார்த்த அந்த பிரின்சிபல் தடுத்து நிப்பாட்டி அதுக்குன்னு உங்க பையனை இப்படியே அடிப்பீங்கன்னு சொல்லி உங்க பையனுக்கு நாங்க வார்னிங் தரோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது இது ஒரிஜினல் அப்பாவே கிடையாது, ஒரு ஆட்டோக்காரரா அப்பா மாதிரி நடிக்க சொல்லி இருக்கான். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே வெளியில இருக்கிற அந்த பியூனு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க யாரோ வராங்க, அது யாருன்னு கேட்டா அப்பதான் அவனோட உண்மையான அப்பா அந்த காலேஜுக்கு வந்திருக்காரு. காலேஜ்ல பிரின்சிபலை பார்க்கணும்னு வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன்னு சொல்றாரு.